வணக்கம். சிதறிய இந்தியா கூட்டணி காங்கிரஸை வெளியே தள்ள முயற்சிக்கும் திமுக. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய அளவில் வந்து ஒரு இந்தி கூட்டணி அப்படின்ற கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணிக்கு பெயரே இந்தியா என்ற ரீதியில் முடிவெடுத்து மிகப்பெரிய ஒரு பந்தாலாம் வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது நாங்கள் தான் வந்து பாஜகவுக்கு மாற்று 10 ஆண்டுகளை பாஜகவோட ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்போம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அதனோட ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரை நாங்கள் போடுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. தற்போது நிதிஷ்குமார் கூட்டணியிலேருந்து பிச்சுக்கிட்டு வெளியே போய் பாஜக கூட்டணியில் இருந்துட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியை வந்து தவிடுபொடி ஆகிருக்குது. காரணம், இதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டாங்க தாங்க வந்து தனித்து போட்டியிட போகிறோன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாபில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்திய கூட்டணி வந்து கலகலத்துப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்போ எனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்டமைக்கப்பட்ட இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய பரவலாக பேசப்பட்டு இருந்தாங்க. இந்தியா கூட்டணி தான் அடுத்ததெல்லாம் ஆட்சிக்கு வரும், நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைப்பான்னு. இப்போ இந்தியா கூட்டணி வந்து சிதறுண்டு போச்சு. ஏதோ இந்தியா கூட்டணி இருக்கிறப்பெல்லாம் வந்து இங்கே காங்கிரஸ் வந்து தங்கள் வந்து எப்படியும் ஒரு 10 இடங்களுக்கு மேலே போட்டிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இப்போது இந்தியா கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சிகளாக உருண்டு பிருண்டு கட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்க காங்கிரஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது திமுக வந்து அவங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து அவங்களே கழுவலான்ற முடிவு என்றைக்குமே எடுக்க மாட்டாங்க. எப்படியாவது திமுக கூடிய தான் ஒட்டிக்கின்னு சவாரி செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு காட்டமான வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தனாலும் செய்தியாளர்லாம் வந்து கேட்குறாங்க, காங்கிரஸுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமான சீட்டுகள்லாம் கேட்குறாங்களே, காங்கிரஸ் வந்து உங்கள் கூட்டணியில் இருக்கணும்னு. என்னை பொறுத்தனாலுக்கு நான் அந்த காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் இருக்கணும்னு நான் விரும்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதனால் உங்கள் வாக்கு வங்கி பாதிக்குமே அப்படின்னு செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க. அது இருந்தால் தானே பாதிக்கும் அப்படின்னு கலாச்சி தள்ளி விட்டுருக்காரு. துரைமுருகன் அவர்களை பொறுத்தனாலும் எப்போவுமே ஓப்பனாக வெளிப்படையாக பேசிடுவார். அப்போ காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு வேணாம் அப்படின்னு பச்சையாக வந்து சொல்லிட்டாரு. இது மூலிமா வந்து ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லியிருந்தாலும் அவர் வந்து ஸ்டாலினுடைய முடிவுக்கெல்லாம் அவர் வந்து கட்டுப்படுற மாதிரி கிடையாது. ஏன்னா ஸ்டாலினோட விருப்பமே வந்து இப்போது காங்கிரஸ் கூட்டணி வேணாம் அப்படின்றது தான். அப்போது 15 இடங்களை கேட்ட காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை கொடுக்குறதுனோ 7 இடங்கள் தான். இந்த 7 இடங்களில் வாங்கிட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் நில்லுங்க அல்லது கூட்டணியை காலி பண்ணின்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால காங்கிரஸ் கட்சி தலையை பிச்சுன்னு வெளியே சொரிஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.